சொல்ற ஆனாலும் நீரே என்னுடைய கேடகம். இந்த கேடகம் என்ன செய்து பலருடைய எதிர்ப்பு, பலருடைய ஆயுதம், பலருடைய திட்டங்கள், பலருடைய சதி யோசனை, பலருடைய சர்ப்ப யோசனை, உனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற மாந்திரிக கட்டு, மாந்திரிக காரியங்கள், அந்நிய வல்லமைகள், செய்வினை வல்லமைகள், இவைகளை தடுத்து நிறுத்துகிற கேடகமாய் அவர் உனக்கு இன்றைக்கு இருக்க போகிறார். திருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் போதுதான் நம்முடைய பந்தி அப்பா சொல்லுங்க, அவர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? சகாயம் செய்யும் கேடகம் அவரே. சொல்லுங்க சொல்லுங்க, சகாயம் செய்யும் கேடகம். இஸ்ரவேலே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீ எல்லாரோடையும் காம்ப்ரமைஸ் ஆகாத, நீ எல்லாரோடையும் போய் ஒட்டாத, நீ எல்லாரோடையும் உறவாடாத, அதுக்காக ஒதுங்கி ஒதுங்கி போகாத. சொல்றார், இஸ்ரவேலே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்?